ஹே கைஸ், என்னடா காலையிலே தண்ணி பிடிச்சி விட்டுட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமா, என்ன பண்ணுறது, நம்மளே வந்து வெயிலில் தாங்க முடியல. அது பாவம் வாயில்லா ஜீவன் சொல்லவா வேணும். அதனால் காலையிலேயே வந்து தண்ணி பிடிச்சி விட்டோம்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்குமேன்னு சொல்லி 2 மாட்டையும் தண்ணிக்கு விட்டதுக்கப்புறம் குளிப்பாட்டி விட்டு வீட்டுக்கு சாப்பிட போனால் சோளத்தை இடித்து சோளச்சோறு கிண்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தோட்டத்துக்கு போனால் புளியாமரத்தில் வந்து புளி வந்து ஒரு சிலது பழுத்துருச்சு, அதனால் அதை பிடுங்கி விடு அப்படின்னாங்க. அதனால் மரத்தில் ஏறி ஃபுல்லாக பிடுங்கி விட்டுருந்தேன். மரத்தில் ஏறும்போது நல்லா ஃபுல்லாக வெயில் அடிச்சிச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. கொஞ்சம் வேலை செய்கிறக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு கேட் வால்லாம் வந்து போர் மோட்டருக்கு திருப்பி வச்சாக்கடி இருந்துச்சு. அப்புறம் அதை வந்து காட்டுக்கு திருப்பி வச்சு விட்டு கேணி மோட்டரை போட்டு விட்டு ஆட்டுக்குட்டியில் வந்து மதியான டைமில் அடைக்கிறப்ப வந்து கீழே தீனி போட்டோம்னா எல்லாம் வேஸ்ட் ஆக்கிடுது. அதனால் ஆட்டுக்குட்டிகளுக்கு வந்து தீனி போடுற மாதிரி வந்து 2 பேரல் வச்சு தொட்டி செய்ய சொல்லியிருந்தோம். அதுதான் வந்து இன்றைக்கி ஆட்டோவில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதை இறக்கி வச்சுட்டு ஆட்டுக்குட்டியில் வந்து மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். வெளி மேய்ச்சலுக்குலாம் ஓட்டிகிட்டு போகணுன்னா வந்து 2 ஆள் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. என் தம்பிக்கு லீவுங்க, அவன் நானும் சேர்ந்து ஓட்டிகிட்டு போய் மேய்ச்சி வெளியே விரட்டி விட்டு அந்த ஆடுங்கள்லாம் வர்றவங்களையும் மாடுகள்லாம் பிடிச்சி கட்டிட்டு ஆட்டுக்குட்டி வந்துருச்சு. அப்புறம் அதையும் அடைச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே கைஸ், இன்னும் ஒரு சில அப்டேட்ஸோட நாளைக்கு பார்ப்போம். பாய்.